ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து இன்னியோட வீடியோவில் ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி பேச போகிறேன். மெட்வே ஹாஸ்பிட்டலை பற்றி பேச போகிறேன். ரீசெண்ட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்ட்டு ஒன் ஆஃப் தி அதர் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து அவரை மெட்வே ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கத்தில் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போனோடனே நாங்கள் பிஹெச்சியில் தான் இருந்தோம். ஹவெவர் பிஹெச்சி பப்ளிக் ஹெல்த் சென்டரில் தான் இருந்தோம். அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இன்கேஸ் அவருக்கு ப்ரீதிங் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுது அப்படின்னா இன்ஃபேக்ட் வென்டிலேட்டர் சப்போர்ட் அண்ட் மெனி அதர் எம்யூனிட்டிஸ் இல்லை அப்படின்ட்டு அவங்களே சொன்னாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வி மூவ்ட் ஹிம் டு மெட்வே கோடம்பாக்கம். நான் வந்து ஒன் டே மார்னிங் அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நாங்கள் பப்ளிக் ஹெல்த் சென்டர்லேருந்து அங்கே மெட்வேக்கு மூவ் பண்ண போகிறோம் அண்ட் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஐசியூ தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து சரி ஓகே ரிசப்ஷனில் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 hours டைமை வந்து கடத்திட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சுது. அண்ட் ஐ டோல்ட் தெம் இன்கேஸ் உங்களால் முடியாதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணுறதுனால பேஷண்ட்டை வந்து எங்களால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் மூவ் பண்ண முடியலை. ஐ கிவ் யூ சம் மோர் டைம், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிடுங்க. ப்ளீஸ் இல்லைன்னா கூட சொல்லிடுங்க, நான் வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு கான்வர்சேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 1 hourலேருந்து அவங்க எங்களுக்கு கால் பேக் பண்ணாங்க. வாங்க ஐசியூ பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் பேஷண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து அவங்கள அங்கே பேஷண்ட் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் இவங்க வந்து இஆரில் தான் வச்சு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அந்த பேஷண்ட்டை வந்து ஐசியூக்கு இப்போ நான் வந்து ரியலான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து நல்லாவே பார்த்தாங்க. அவங்க வந்து எதுவுமே வந்து எக்ஸாஜரேட் பண்ணல, ட்ராமா எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரியான ட்ராமா வந்து கண்டிப்பாக வந்து மெட்வே ஹாஸ்பிட்டலில் கிடையாது. இதுதான் சினாரியோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாகவே பேசுகிறாங்க. ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வராங்க. பேஷண்ட்ஸோட அட்டெண்டன்ஸை மீட் பண்ணுறதுக்கு எவ்ரிடே டாக்டர்ஸ் வந்து 11 o'clock அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து டாக்டர்ஸ் வந்து ரியல் பிக்சர் கொடுத்துட்றாங்க. அதை தவிர்த்து இப்போ கம்மிங் டவுன் டு த செகண்ட் ஃபேஸ், த பர்சன் எங்கள் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாருன்னு சொன்னீங்க. அவர் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தார். என்னன்னா ரொம்ப கோவத்தில் டியூப்ஸ் எல்லாம் புல் பண்ணிட்டு ரொம்ப ஆங்கிரியாக இருந்தார். அண்ட் அவரை வந்து ஒரு சிடேட்டட் ஸ்டேட்டில் தான் ஐசியூவில் வச்சுட்டே இருந்தாங்க. ஓகே, ஒரு 5 days ஆயிடுச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்களை நார்மல் வார்டுக்கு மாற்றலாம், இது வந்து ஸ்ட்ரோக் கேஸ், அதனால எப்படியும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து சாலிட் 20-25 daysக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பேனிக் ஆயிருச்சுது. ஐயோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் அங்கே மூவ் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுவோம், பாடியில் இருக்கிற சிரிஞ்சு எல்லாத்தையுமே புல் டவுன் பண்ணிக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது they moved him. And however எங்களோட பயம் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு ஜெனுவினான பயமாக போயிருச்சுது. நார்மல் வார்டில் உள்ள நர்சஸ், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்காக நான் ரெஸ்பான்சிவாக இருந்தாங்க. 1.5 days அவர் வந்து நார்மல் வார்டில் இருந்தார். இந்த சுச்சுவேஷனில் எங்களால் வந்து ஒரு 1 hour கூட தூங்க முடியாமல் நாங்கள் வந்து அப்படியே கண் முழிச்சு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ தட் அவர் அந்த சிரிஞ்சை புல் பண்ணிடக்கூடாது, இல்லை வந்து வேறு எதுவுமே பண்ணிடக்கூடாது. அவரோட சென்சஸ்லேயே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது. ரொம்ப பேனிக். நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அட்டெண்டன்ட் இருக்கும்போது நீங்கள் ஓடி போய் நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுனா கூட அவங்க வந்து வரேன்ட்டு ஒரு 10 minutes கடத்திடுவாங்களோ தவிர கடன்ட்டு வரவே மாட்டாங்க. இந்த பிஹேவியர்னால 1.5 days, அதாவது இன்னும் நெக்ஸ்ட் 1.5 daysல அவரோட பிபி வந்து திரும்ப இன்க்ரீஸ் லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பார்த்தா தேவையான டிவைசஸ் எதுவுமே இல்லை நார்மல் வார்டில். ஸோ தட் இஸ் ஒன் த டாக்டர் செட் இல்லை இது ஒர்க் ஆகாது. அண்ட் அகெயின் திரும்ப வந்து அவரை ஐசியூக்கு மூவ் பண்ணாங்க. ஐசியூவில் மூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அவர் 3 days ஐசியூவில் இருந்தார்.
அண்ட் சிச்சுவேஷனை வந்து அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. அண்ட் திஸ் டைம் இஸ் ஹெல்த் வாஸ் மச் பெட்டர். ஐசியூலேயே வந்து நாங்கள் மீட் பண்ண போகும்போது ஹி வாஸ் டாக்கிங் டு த பேஷண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் திங்ஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லைக் இந்த 3 days முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் தி கால்டர்ஸ் அண்ட் தி செட் இல்லை இவரை வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஐ செட் அன்னைக்கு வந்து ஐசியூங்கிறதுனால நாங்கள் வந்து யாருமே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணல. நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நார்மல் வார்டில் மாற்றினா யார் அவரை பார்த்துக்குவா அந்த நைட்டு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து அவரோட பிஹேவியர் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பேனிக்காகவே இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐ டோல்ட் இல்லை யூ கேனாட் மூவ் ரேண்டம்லி. லாஸ்ட் டைமும் நீங்கள் மூவ் பண்ணி எங்களை வந்து பேனிக்கில் போட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்லை நாங்கள் வந்து நர்ஸை வச்சு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை அவங்க நர்சஸ் வந்து ரொம்ப பத்தட்டிக். லாஸ்ட் டைம் வி ஹேட் அ டஃப் டைம். தென் த டாக்டர் அப்ரோச் மீ அண்ட் அவங்க சொன்னாங்க இல்லை வேற ஒரு பேஷண்ட்டுக்கு பெட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் வென் ஐ ரியலைஸ் இவங்க எதுக்கு ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பெட்டு தர இவ்வளோ டைம் பண்ணாங்க. அந்த ஐசியூ பெட்டை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காக திஸ் பீப்புள் கீப் டூயிங் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்லை ஐசியூ ஐ காட் வெரி ஆங்க்ரி. நான் சொன்னேன் உங்களோட ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது இந்த சுத்தின ஏரியாவில். ஓகே, இஃப் யூ டோன்ட் கிவ் தெம் பெட் they will move to some other hospital அப்படிங்கிற மாதிரி ஐ காட் ஆங்க்ரி. அண்ட் தென் they said okay அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டே he was moved to a normal ward and இந்த தடவை சுச்சுவேஷன் was much 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 better and he behaved very normally. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது லாஸ்ட் டைம் இவங்க வந்து அவசரமாக அந்த பெட்டுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் பிக் ப்ராப்ளம் நீங்கள் வந்து மெட்வி ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஐசியூ வார்டு வந்து குட் அண்ட் டாக்டர்ஸ் வந்து நல்லா பார்க்குறாங்க. தேவையில்லாத எக்ஸாஜுரேஷன் பண்ண மாட்டேக்காங்க. ஆனால் வந்து திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நாங்கள் அந்த டைமில் இன்னும் ஒரு பேஷண்ட்டும் இருந்தாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் எப்படின்னா 7 டேஸாக எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே, நார்மல் வார்டு வந்து ரொம்ப ரொம்ப பேட். நர்சஸாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங் டீமாக இருக்கட்டும், சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அண்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சம்டைம்ஸ் கோவப்பட்டு கத்துனா மட்டும்தான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சுது. ஸோ நார்மல் வார்டு இஸ் ரியலி பேட். ஓகே, வெயிட்டிங் ஏரியா வந்து நீங்கள் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வெயிட்டிங் ஏரியா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. தட் இஸ் டீசென்ட் இனஃப். அது வந்து கன்சல்டேஷன் ஏரியா. ஸோ ஃபுல் டே நீங்கள் வந்து மார்னிங்கில் உட்காந்துக்கலாம். நைட்டு வந்து ஈவன் இஃப் சம்ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டே தேர் தே கேன் ஸ்டே தேர். ஸோ திஸ் இஸ் ஓகே. என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜான பிளேஸ். ஹவெவர் இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது. டேபிள்ஸோ சார்ஜிங் பாயிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அட்டெண்டன்ஸ்க்கு வந்து பெருசாக வெயிட்டிங் ஏரியா, லஞ்ச் ஏரியாலாம் கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து இவங்க லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னா டாப் ஃப்ளோரில் மொட்டை மாடியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஹவெவர் இஃப் யூ வெரி ஹைஜீன் கான்ஷியஸ் அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் போய் சாப்பிட்டுக்கிட முடியாது. பட் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் அந்த லஞ்ச் ஏரியாவில் போய் சாப்பிட்டுக்கலாம். இன்சூரன்ஸ் டெஸ்கில் வந்து ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து டிலே பண்ணுவாங்க பிகாஸ் ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர்லோடட் வித் ஒர்க். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக தெரிஞ்சது. அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டோம். பட் ஓவரால் இட் வாஸ் லைக் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவேன். காஸ்ட் வைஸ் வந்து அவங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஸ்டேயிங் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் 9 days எங்களுக்கு வந்து 3.2 lakhs தான் வந்தது. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரவுண்ட் 5 lakh rupees, பட் 3.2 lakh rupees தான் வந்துச்சுது. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹாஸ்பிட்டல் ஃபார் குட் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் வந்து பட்ஜெட்டில் நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரினா தென் திஸ் இஸ் ஒன் ஹாஸ்பிட்டல் விச் ஐ வுட் ரெக்கமெண்ட். பட் தெர் ஆர் சர்டன் லூப்ஹோல்ஸ் விச் யூ நீட் டு விச் யூ ஷுட் பி ரெடி டு அட்ஜஸ்ட். நான் சொன்ன மாதிரி இந்த நார்மல் வார்டில் உள்ள நர்சஸ் அந்த பிஹேவியர்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஃபார் யோர் டைம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் அட்லீஸ்ட் சம் ஒன்.